டேய் நில்றா. பார்ட்டி முடிச்சிட்டு நைட்டே வீட்டுக்கு வரலாம்ல, எதுக்கு அங்கேயே தங்கணும்? வீட்ல அப்பா பேஷண்டா இருக்கிற நினைப்பே உனக்கு இல்லையா? ஏய், அப்பாக்கு துணையா இங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம ரஞ்சிதா இப்ப கன்சீவா இருக்கா. அன் டைம்ல எல்லாம் அவளை கூட்டிட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு என்னால வர முடியாது. சும்மா அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? அவன் பாட்டுக்கு வந்த விஷயத்த சொன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்காம அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். நீங்களே எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கீங்க. என்ன பேச சொல்ற? ஆபீஸ் ஃபங்க்ஷன்ங்கிறப்போ அவங்க போய் தானே ஆகணும். நாம எப்படி தடுக்க முடியும்? அம்மா, தடுக்க முடியலனாலும் நைட்டே வரணும்னு சொல்லிருக்கலாம்ல. ஒரு நாள் அங்க அவ கூட தங்கிட்டு வரேன்றா. அதுல இருக்கிற பிரச்சனை புரியாம நீங்களும் மௌன சம்மதம்ன்ற மாதிரி இருக்கீங்க. கல்பனாக்கும் அவனுக்கும் கல்யாணம்னு பேசிட்டு இருக்கோம். இப்ப போய் அவன் ரஞ்சிதாவோட எங்கேயோ தங்குறது போய் தப்பு இல்லையாமா? நம்ம எப்படி இதை அனுமதிக்க முடியும்? அருண் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டான்? அண்ணி, இதெல்லாம் அந்த ரஞ்சிதாவோட பிளானா தான் இருக்கணும். இருக்கட்டும் கல்பனா, அருணுக்கு புத்தி இல்லையா? அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவானா? நாம தானே அவனுக்கு புரிய வைக்கணும். அம்மா, நம்மள பொறுத்த வரைக்கும் அவ கர்ப்பம்ன்றது பொய். அது உண்மையாக்குற வாய்ப்புக்காக தான் அவ காத்துட்டு இருக்கா. இங்க அதுக்கான சூழலே அமையல. மகாபலிபுரம் ட்ரிப்ப வச்சு அவ நினைச்சத சாதிக்க பாப்பா. ஆமா அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது. இன்னைக்கு ஆபீஸ காரணமா சொல்லி மகாபலிபுரம் போறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஊட்டி கொடைக்கானல்னு இஷ்டத்துக்கு சுத்துவாங்கம்மா. கொஞ்ச நாள் அவ நிஜமாவே கர்ப்பம் ஆயிடுவா. அவளுக்கு குழந்தையும் பிறந்துரும். பிரச்சனை அவ்வளவு தூரம் போச்சுனா கல்பனாவோட கதி என்ன ஆகும்னு யோசிச்சீங்களாமா? உனக்கு அருணை கட்டி வைக்கிறேன்னு கல்பனாக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு உங்களை நம்பி தானமா காத்துட்டு இருக்கா. நான் சொல்ற மாதிரி விஷயம் கைமீறி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கல்பனாக்கு என்னமா பதில் சொல்வீங்க? அண்ணி, விடுங்க. இப்படிலாம் பேசி அத்தையை சங்கடப்படுத்தாதீங்க. என் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும். அம்மா, நமக்கு தான் இது கம்பெனி செலிப்ரேஷன். ஆனா ரஞ்சிதாக்கு இது கோல்டன் சான்ஸ். இந்த சான்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க வார்த்தையை பொய்யாக்கணும்னு தான் அவ இப்ப நினைப்பா. அவ இதுல ஜெயிச்சிட்டா நாம தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். பாத்துக்கோங்க. ஏங்க, என்ன கீழே பாத்துட்டு இருக்கீங்க? கீழே நிலவரெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.